தேர்தல் முடிஞ்ச அடுத்த 3 மாசத்திலேயே தலைவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னால வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மாற்றத்தை தொடங்கி விட்டார். ஒரு பெண்ணை யாராவது கையில வச்சு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண மாணவிய பண்ணும்போது எந்த அளவுக்கு கையில் எடுத்துற தன்னையே வருத்திக்கிட்டா, தனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அப்படிப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள், உன்னத தலைவர். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தளவுல தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். இன்றைக்கு நீங்க பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். நீங்க பொள்ளாச்சி மாநாடா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், முதலமைச்சர் யாருன்னா திரு அண்ணாமலை சார் அவர்கள் தான் வெற்றி அடைவாங்க, வெற்றி அடைய வைப்போம். நாங்க இவர் அரசியலுக்கு வருவாரா என்று கேட்கிறீர்கள். நிச்சயமாக வருவார். அதை அவரே சொல்லியிருக்கிறார், நான் அரசியலுக்கு வருவேன். இல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது இவங்க வரையறைப்படுத்தி வச்சிருக்கிறது வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்துல, அதாவது போராட்டம் பண்ணணும், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எல்லாரும் எதிர்க்கணும், இதுதான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நினைச்சாங்கன்னா அப்ப அவங்க இன்னும் பாலிடிக்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் இங்க ரெக்ரூட் பண்ணல, பஸ் வைக்கல, 200 ரூபா தரல. கூட்டத்தை பாருங்க, இந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாவே நிரம்பி வெளியுடைய காட்சி. ஒற்றை இளைஞருக்காக தமிழ்நாட்டில் மாற்றம் நிச்சயம் இருக்கு. வீத லீடர்ஸினுடைய முதன்மை சேகவன் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்கள், அவருக்கு கொங்கு பெல்ட்ல தான் பெரிய செல்வாக்கு இருக்கு. அவரு சொந்த ஊர் இருக்கிற ஏரியாவில் தான் செல்வாக்கு இருக்குனாங்க. ஆனா இன்னைக்கு சென்னையில திரண்டு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியை பாக்குறப்போ வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை IPS தான் என்பதை மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. பொதுவாவே ஒரு அரசியல் கட்சி எப்பவுமே அந்த தேர்தல் மோடு ஸ்டார்ட் ஆனா தான் அந்த தொண்டர்கள் உற்சாகமாவோ தலைவர்கள் உற்சாகமாவோ தலைவர்களை பார்க்க வருவாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச அடுத்த 3 மாசத்திலேயே தலைவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னால வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மாற்றத்தை தொடங்கி விட்டார். அண்ணாமலை வரல, ஆக்டிவ் மோடுக்கு வரல, வீத லீடர்ஸ்ல இளைஞர்கள் கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்காங்கன்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் சுணக்கமா இல்ல. அவங்க கிராமத்துல, ஊராட்சிகள்ல, அவங்களுடைய வார்டுகள்ல தலைவர் சொன்ன வேலையை இந்த மாசம் சுற்றுச்சூழலை பேணி காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க மரங்களை நடுறாங்க. பிளாஸ்டிக் இல்லாத கிராமம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சாக்கடைகளை அகற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். வேணும்னா தலைவர் ஒரு மாநாடு போட சொல்லுங்க, கண்டிப்பா தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி தலைவர் இது வரைக்கும் ஒன்னும் பெருசா ஆர்கனைசேஷன் பண்ணி எதுவுமே நாங்க பண்ணலையே. இப்ப இது வரைக்கும் யாருக்குமே எல்லாருமே இந்த அமைப்புல வந்து உறுப்பினராக இருக்கும், யாருக்குமே இன்னும் பொறுப்பு கொடுக்க கிடையாது. இன்னும் நாங்க மக்களை ஆர்கனைசேஷன் பண்ண ஆரம்பிக்கவில்லை. இப்போதைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்னா அவங்க சுயமா அவங்க சேர்ந்திருக்காங்களே தவிர நாங்க யாரையும் ஆர்கனைசர் சேர்த்த சொல்லியோ இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லி நாங்க யாரையுமே கூப்பிடல. தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தாரு, அதனால இன்னைக்கு 20 லட்சம் பேர் இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் கிராமங்களை எப்படி சேர்றதுன்னு இல்லாம எப்படி சேர்றதுனே தெரியாம இருக்காங்க. அதுக்கான ஒரு புது முயற்சியை தலைவர் கண்டுபிடிச்சாருன்னா இன்னும் மக்கள் அவர் பின்னால் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பா போட்டிடுறாங்களோ இல்ல, ஆனா வீத லீடர்ஸினுடைய தலைவர்கள் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுவாங்க. கண்டிப்பா போட்டிடுவாங்க, தலைவர்கள் போட்டிடுவாங்க. அவர் கண்டிப்பா எதிரான அரசியலை தான் கையில் எடுப்பார். ஏன்னா இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா கொண்டு வரணுங்கிறது அவருடைய இலக்கு. அவர் ஒரு படிச்சவர். இதுவரைக்கும் தமிழ்நாடு ஒரு சிறந்த அறிவாளியவோ, ஒரு இளம் தலைவரையோ, ஒரு படிச்சவரையோ தமிழ்நாட்டுக்கான ஒரு பெரிய விஷன் தலைவர் வச்சிருக்கார். அதனால கண்டிப்பா தலைவர் எதிராக தான் எடுப்பார். கொஞ்சம் டைம் ஆகணும், ஃபைல் தயாராகணும். அந்த மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை எடுத்து கொடுத்தாங்க. அதாவது ஒருத்தவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க, அதை எடுத்து கொடுக்க முடியுமே தவிர நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல தலைவர் அண்ணாமலை இல்ல. நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க நடவடிக்கை எடுக்காதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த கட்சி அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல பேசல சொன்னவங்களுக்கு அப்பப்பா பேச ஆரம்பிச்சிடுறேன், நான் என்ன பண்ண போறேன் அலற ஆரம்பிச்சிருச்சு. தமிழகம் இன்னைக்கு அதிருது, ஐயோ போச்சுடா அப்படின்னு. அதனால என்னைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியும். இன்னைக்கு நேற்று நடந்த முந்தா நேற்று நடந்த பெண்களுடைய மானத்தை இறக்கு விதமாக பேசிய
தற்பொழுதைய பாஜக மாநில தலைவர், தமிழக பாஜக மாநில தலைவர்லேருந்து எந்த அளவுக்கு அரசியல் இங்க போகுதுங்கிறது அழகா பட்டியலிட்டு பேசினாரு. அப்பட்டமா அந்த வீடியோ வெளியில ஓடுது, அவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதே நம்ம தலைவர் வந்து ஒரு பெண்ணை யாராவது கையில வச்சு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணை பண்ணப்போது மாணவியப்படுவது எந்த அளவுக்கு கையில் எடுத்தார், தன்னையே வருத்திக்கிட்டா, தனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அப்படிப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள், உன்னத தலைவர். யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு டிபேட் வைக்க சொல்லும். இன்னைக்கு ஒரு டிபேட், அதாவது வரவங்கள போறவெல்லாம் திறந்தா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை பேரையும் உட்காந்து வச்சு இன்னைக்கு அண்ணாமலை அண்ணனை வச்சு நீங்க உங்க மீடியால மெயின் ஸ்ட்ரீம் எந்த மீடியால வேணா போயிருங்க, அவர் சொல்ற பதிலுக்கு ஒன்னொன்னுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தொண்டர்களை ரெடி பண்றாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பேசணும், நான் போனேன் வந்தேங்கிற அழுக்கு அரசியலை பேசக்கூடாது, நல்ல புரிதலோட மக்கள் கிட்ட நெருங்கி வரணும், நான் எடுத்தோட கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாம தொண்டை ஒத்தனை இன்னைக்கு ஒரு குட் லீடர் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற அளவுக்கு தன் அளவுக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அந்த அளவுனால தான் இன்னைக்கு பேசின. இன்னைக்கு பாத்தீங்களா, அவர் ஒரு மாநில தலைவராக இருக்கிற, எந்த அரசியல் அமைப்பையும் சேரல, ஒரு NGO பி த லீடர்கிற ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனத்துல அத்தனை பேர் சேவகர்கள், அத்தனை பேர் லீடர்கள். ஆனா இன்னைக்கு கூட்டத்தை பாத்தீங்களா, எம்பி தேர்தல் அப்ப கூட இவ்வளவு கூட்டம் வரலையா? அதான் எனக்கு அப்போ வரவேன்னு சொல்லிட்டாரோ ஆதரவாளர்கள்? இல்ல ஒண்ணு சார், அது எம்பி தேர்தல கேள்வி தானே இது. இல்ல நான் என்ன சொல்றேன், எம்பி தேர்தல அப்போ அண்ணாமலை அண்ணன் கூட இவ்வளவு கூட்டம் வரல. எப்பயுமே அலையா கூட்டம். ஒரு நிமிஷங்க, என் மக்கள் இல்ல நீங்க நானும் என் மக்கள் இனத்துல பாய்ச்சிருக்கேன், உங்களை பாய்ச்சிருக்கோம். ஆனா எம்பி தேர்தல வராதுக்கு காரணம் என்னன்னாக்க அப்ப உள்ள என்ன அரசியல் நடந்தது சில அவர் பேசினாரு. அவர் கூட சொல்றாரு, நான் பொய் சொல்றதா இல்ல, டெஸ்டிஃபை பண்ணிக்கங்க, என் வாயில இருந்து உண்மைதான் வரும் சொன்னாரா அமித்ஷாட்ட. எனக்கு என் மக்கள் தான் வேணும், தமிழ் மக்கள் தான். இவன் அமெரிக்கா போயிடுவான், அங்க போயிடுவான் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு நாளும் என் சொந்தங்களை விட்டு நகர மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு அழுகையே வருது. எனக்கு தெரியும், எனக்கு கால் அடிப்படு, அக்கா நான் இருக்கவங்க உயிரோட இருக்கிறவங்களை காப்பாற்றுன்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி தொண்டர்களுடைய மனசு அப்படியே அவங்க. இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நாங்க ட்விட்டர்ல தலைவரை மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போறது ஒரு பதிவு போட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 150, 200 அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஒரு ட்விட்டரை பார்த்தவங்க தான் இன்னைக்கு கொத்த வந்து நிக்கிறாங்க. தலைவரால நான் அரசியல்வாதிகளா மாறணும், இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள். இவங்கள அண்ணனுடைய ஆத்மாக்களா இருக்கிறதா சொல்றாங்க. மக்களை வந்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, அந்த காலம் மாறி போச்சு. மாண்புமிகு பாரத பிரதமருடைய நடத்தைகள், உன்னத தலைவர்களுடைய செயல்பாடுகளை பாருங்க. ஆனா இந்த ஜென்சிகளுக்கு புரிய வைக்கிறாரு. தேவையில்லாம யாருடைய பிரஷர்லோ இந்த மாதிரி நீங்க, நான் இப்ப ஜென்சிக்கு கேட்கிறேன், 60 வருஷமாவும் 80 வருஷமாவும் மகாத்மா காந்தி அவர்களோட தலைமையில பாடுபட்டு இன்னைக்கு இதை உருவாக்கலைனாக்க இந்த ஜென்சியால நான் நினைச்சதை கல்யாணம் பண்ணுவேன், நான் நினைச்சதை சாப்பிடுவேன், நினைச்சதெல்லாம் செய்வேன், ஃப்ரீடம்ங்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ரீடத்தை கொடுத்ததே அந்த பெரியவங்களுடைய கடின உழைப்பு, பாடு, அதுதான் அவர் ஹைலைட் பண்றாரு. அதுதான் நேஷனல் ஆப்டிக், தேசியமும் தமிழகமும் கலந்த அரசியல் வேணுங்கிறது. கண்டிப்பா வருகின்ற அரசியலை பொறுத்தளவுல, இனிமே தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தளவுல தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். இன்றைக்கு நீங்க பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். நீங்க பொள்ளாச்சி மாநாடா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், இன்றைக்கு நடக்கக்கூடிய சென்னையில இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரணி இருக்கக்கூடிய இருக்கட்டும், இன்றைக்கு எந்த ஒரு நிர்வாகியும் அழைக்காமல் தானாக இன்றைக்கு சென்னையே குலுங்குகின்ற அளவிற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்றால் தலைவர் அண்ணாமலை மேல் உள்ள அன்பால், ஈர்ப்பால் இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் சாராக இங்கே படையெடுத்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒரு அரசியல் மாற்றம் உருவாக்க வேண்டும் என்ற எல்லோருடைய மனதிலும் ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தை நம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இங்கே இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் சாராக படையெடுத்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய எண்ணத்துல இன்றைக்கு ஆளுகின்ற கட்சிக்கு எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இல்லை. எங்கள் தலைவர் பொள்ளாச்சியிலே சொல்லியிருக்கிறார், புதிதாக ஆட்சி அமைந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருட காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக பதவி வைத்திருக்கிறார். அவர்கள் பழகுவதற்கு சில காலம் ஆகும். அதனால ஒரு வருட காலம் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்போம். அப்படியும் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டால் ஒரு வருஷத்திற்கு பிறகு என்னுடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டினுடைய மக்களின் குரலாக ஒலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தலைவருடைய வழியை பின்பற்றி தலைவருடைய
அறிவுறுத்தலை பண்பட்டு நாங்கள் செயல்பட காத்திருக்கிறோம். பெண்களுக்கு 2500 கொடுப்பேன்னாரு, அதை நடைமுறைப்படுத்த முடியல. தமிழ்நாடு ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் 10,000 கோடிக்கு மேல கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஆட்சி அதை விட மிகதை மிஞ்சிய கடன் பெற்ற மாநிலமாக மாற்றக்கூடிய வலிமைதான் இந்த ஆட்சிக்கு இருக்க தவிர, தமிழ்நாட்டை வளமான ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த ஆட்சியாளர்களிட எந்த ஒரு அரசியல் அனுபவமும் ஆற்றலும் இல்லை. அதனால கண்டிப்பா இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வேண்டும் என்று கண்டால் 2031 ஒரு ஆட்சி மாற்றம் உருவாக வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தமிழக மக்களினுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவார். இல்ல, அவர் வந்து நேர்மையா இருப்பாரு, அந்த துணிச்சலும் அவர்கிட்ட இருக்கும், அந்த அந்த ஒழுக்கமும் இருக்கும். அதான் பிள்ளைங்க நான் சொல்லி கொடுக்கறதே அது ஒண்ணு மட்டும்தான். அவர் மாதிரி ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதனாலதான் அவர்கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்தா அவரை இன்னைக்கு பாக்கணுங்க இங்க வந்திருக்காங்க எல்லாருமே. ஆமா, அவருக்கு பேனா கூட வாங்கி வச்சிருக்காங்க ஆக்சுவலா அவர்கிட்ட கொடுக்கணும்னு. வீத லீடர்ஸ் மூலியமா அங்க ராஜபாளையத்திலயுமே நாங்க வந்துட்டு ஆமா, ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்ணாமலையோட மாற்றத்தை வந்து மக்கள் வந்து படிச்ச மாணவர்கள் எல்லாம் விரும்புறாங்க. அவர் தான் இந்த தமிழகத்தை மாற்ற முடியும். சுற்றுச்சூழலை வந்து அவர் தான் வந்து இதை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னத்துல வந்து அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து மரம், அதுக்கடுத்து மரம் நட்டா தான் மழை பொழியும்ங்கிற கோரிக்கையை வைத்து அவர் முன்னாடி வைத்திருக்காரு. அதை வைத்து தான் மக்கள் அனைவரும் இந்த லீடர்ஸ்ல பயணிக்க செய்யறோம். அடுத்த முதலமைச்சர் யாருன்னா திரு அண்ணாமலை சார் அவர்கள் தான் வெற்றி அடைவாங்க. வெற்றி அடைய வைப்போம். நாங்க மாதம் ஒரு தலைப்பில ஒவ்வொரு மாவட்டங்களிலும் செய்து கொண்டு வருகிறார். இவர் அரசியலுக்கு வருவாரா என்று கேட்கிறீர்கள். நிச்சயமாக வருவார். அதை அவரே சொல்லியிருக்கிறார். நான் அரசியலுக்கு வருவேன். 31 நம்முடையது. 2031 அடுத்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வீத லீடர்ஸ் என்பது ஒரு அரசியல் கட்சி ஆக மாறி அதற்கென்று ஒரு கொடி, அதற்கென்று ஒரு பெயர், அண்ணாமலை அவர்கள் வழிகாட்டுதலிலே அரசியலிலே இறங்க வேண்டும். அதிலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாதான் நாம எவ்வளவு உழைச்சாலும் பலன் கிடைக்கும். அந்த விழிப்புணர்வை தான் நம்ம முன்னேற்பாடு. கடைக்கால் போடும்போது ஏதோ கல் அடிக்கிட்டு இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். கட்டடமே கட்டாம வெறும் கல் அடிக்கிட்டு இருக்காங்களே நினைக்கிறோம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கட்டடத்தை 5 நிமிஷத்துல கட்டிடலாம், அது எல்லாரும் கண்ணிலையும் படும், கடைக்கால் படாது. அதனால இப்ப நாம ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த அமைப்பு மூலமாக போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு ஃபவுண்டேஷன் போடும்பொழுது ஓராண்டிற்கு அரசியல் படிப்பை சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல அப்துல் கலாம் ஐயா அவருடைய பேரால அரசியல் படிப்பு இவற்றை சொல்லிக் கொடுக்க இருக்கிறார்கள். அப்போ அரசியல் என்ன என்று தெரிந்த பின்னாலே செயல்படக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பின்னாடி பெண்களும் ஆண்களும் வயதானவர்களும் எல்லாமே இருக்கிறாங்க. இளைஞர்கள் இருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரியும் எப்படி நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவரை அழைத்து பேச சொல்லுகிறார்கள். அவர் பேசுகிறார். ஒரு அரசியலே இல்லாத, பிரபலம் இல்லாத, எந்த பதவியிலும் இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க, எஜுகேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்கன்னா அவருடைய திறமை என்னங்கிறத எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கான விழிப்புணர்வு தான் இது. என்னை கேட்டால் மிக விரைவிலேயே அடுத்த மாதமே ஒருவேளை இது ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் வளரும். அண்ணாமலை அதிரடி வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு வந்த பிறகு அதிரடி. அரசியல் அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ வரக்கூடும். வரும்பொழுது அவருடைய அதிரடி என்னன்னு இல்ல, மிக வேகமா 20 லட்சம் அந்த உறுப்பினர் இன்னும் தாண்டலன்றாங்களே. 21 லட்சத்துக்கு 20 லட்சம் உறுப்பினர்ங்கிறது தொடங்கிய கட்சிக்கே கிடையாது. இது ஒரு இயக்கம். எனக்கு நான் பாஜகன்னு சொல்ல வரல, தொடங்கிய கட்சிக்குன்னு இருக்கா கிடையாது. அப்போ இது ஒரு தொண்டு இயக்கம், தன்னார்வ தொண்டர்கள் அவர்களா வந்திருக்காங்க. இப்போ இதுல 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஏத்துக்கிறீங்களா? 5 பேர் ஒரு ஆளா அடுத்த மாசத்துல இருந்து மெம்பர்ஷிப் டிரைவ் எடுக்கிறாங்க. எவ்வளவு வரும்? 1 கோடி வருமா? ஒரே நாள்ல வந்துடும். முடியாது கிடையாது. இந்த 20 லட்சம் பேர் பயிற்சி பெறணும். இந்த 20 லட்சம் பேர் பண்பு பயிற்சியில இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய 5 பேரை அவங்க வகுப்படுத்த அவங்க செய்வாங்க.
ஆக ஸ்டெப் பை ஸ்டெப் கான்கிரீட்டா போடுறாரு. அது ஈக்குவல் டு 2 crores அப்படி. அதனால ரொம்ப திடமா இளைஞர்களை ஷேப் பண்றாரு, அவர்களை வந்து அரசியல் படுத்துறாரு. நன்மைனா என்ன, மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அப்துல் கலாம் நீங்க தான் டீச்சரா? ஏன் இல்ல கேக்குறேன், அரசியல் நீங்க மிக அனுபவசாலி, நீங்க தான் அரசியல் பாடம் எடுக்கிறீங்களா? நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மக்களுக்கு சொல்லுவோம்ல. அது அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பார்கள், அப்போ பார்க்கலாம். இவ்வளவு நாள் தமிழ்நாடு பார்த்த அரசியலுக்கும் இன்னைக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில ஈவன் பாஜக இருந்தப்பவும் கூட அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இருந்த பாஜக வந்து பார்த்த வித்தியாசமும் அது ரொம்ப அதிகம். முன்னாடி ஒரு டைம்ல இருந்த பாஜகவோட ஆக்டிவிட்டிஸும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு வந்த பின்பாக இருந்த ஆக்டிவிட்டிஸுக்கும் மாற்றம் நிறைய வித்தியாசம் இருக்கு. தனி ஒரு இயக்கமா இருக்கிறப்போ பொலிட்டிக்கல் இயக்கமா இருந்தாலும் அது வந்து மக்கள் சேவைக்கானதுதான். எப்படி கட்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி மக்கள் சேவைக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அந்த விதத்தை போகும்போது இன்னமும் ஒரு ஃப்ரீ ஹேண்டா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இன்னும் அவர் நினைச்சது எல்லாத்தையுமே இங்க வந்து மக்களுக்காக செய்ய முடியும். இன்னும் பல இளைஞர்களை மையப்படுத்திய, சமுதாயத்தை மையப்படுத்திய, சுற்றுச்சூழலை மையப்படுத்திய, தமிழகத்தை மையப்படுத்திய, தமிழை மையப்படுத்திய அரசியலை வந்து இன்னும் முழு மூச்சோட முன்வைக்க முடியுங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களால அந்த அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. அந்த ஒரு பெரும் நம்பிக்கையோட தான் இளைஞர்கள் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். இல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது இவங்க வரையறைப்படுத்தி வச்சிருக்கிற வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்துல, அதாவது வந்து போராட்டம் பண்ணணும், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எல்லாரும் எதிர்க்கணும், இதுதான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நினைச்சாங்கன்னா அப்ப அவங்க இன்னும் பாலிடிக்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து சமுதாயத்தை மையப்படுத்தி, சமூகத்தை மையப்படுத்தி, தமிழகத்தை மையப்படுத்தி மக்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுதான். அப்ப நீங்க போன மாதம் வந்து போதை விழிப்புணர்வு மாதமாக அறிவிச்சிருக்காரு, இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்கு அறிவிச்சிருக்காரு, அடுத்தது பெண்கள் பாதுகாப்புக்கு. இதுதான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ். எது பிரச்சனை தமிழகத்துல மைய பிரச்சனைகள் என்னங்கறதை எடுத்து அதுக்கான பாலிடிக்ஸையும் அதுக்கான விழிப்புணர்வையும் இங்க உருவாக்குறது தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நாங்க பாக்குறோம். திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு புதுசுங்க. அதனால வெறும் 2-3 ஆண்டுகள்ல வந்து ஒரு அரசியல் தலைவராக முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அப்போ அவரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், சிலது நல்லா பேசலாம், சிலது கொஞ்சம் மோசமா பேசலாம். ஆனா அதனால விமர்சிக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. அவருக்கான கால அவகாசம், அவங்க கட்சிக்காரங்களுக்கான கால அவகாசம் நம்ம கொடுக்கணும். இது வந்து ஏதோ வந்து வீதலீடர் சார்பா நம்ம தான் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க முன்னேறணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஒரு பேசிக்கான ஒரு அரசியல்வாதியாக அவங்களுக்கு தேவையான டைம், அவங்க கத்துக்கிறதுக்கான டைம், தமிழகத்தை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். இப்ப அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, நல்லா இருந்துச்சா தப்பா இருந்துச்சான்ற விமர்சிக்கிற இடத்துல நம்ம இப்ப இருக்க வேண்டாம். இல்ல ஒரு ஆட்சி வந்து இப்ப புதுசா மாறி இருக்கு, புதிய முதலமைச்சர், புதிய அமைச்சகம், எல்லாமே புதுசா இருக்கிறப்ப வெறும் 100 நாள்ல நீங்க வந்து கணிச்சிட முடியாது. நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்கிறாங்க, சில விஷயங்கள்ல மௌனமாவும் இருக்கிறாங்கன்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு விஷயத்த பத்தின புரிதல் இன்னும் சரியாக இல்லாம கூட இருக்கலாம். அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கால அவகாசம் தேவைப்படலாம். அதனால அந்த மௌனமா நீங்க அப்படி எடுத்துக்கலாம். யாரும் இங்க ரெக்ரூட் பண்ணல, பஸ் வைக்கல, 200 ரூபா தரல. கூட்டத்தை பாருங்க, இந்த ஸ்டெச் ஃபுல்லாவே நிரம்பி வழி காட்சி ஒற்றை இளைஞருக்காக. தமிழ்நாட்டில் மாற்றம் நிச்சயம் இருக்கு. இவங்க ஏமாற்றத்துக்கு நடுவில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை மக்கள் ரசிக்கிறாங்க. சீமான் ஒரு பர்டிகுலர் மக்கள் மீது ஒரு கோபத்தை பேசக்கூடிய இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இவர் லீடர் ஃபார் ஆல், எல்லா மக்களுக்குமான தலைவரா இருக்காரு. 6ல இருந்து 60 வரை எல்லாருமே ரசிக்கிறாங்க. இயல்பா ஒரு கரிஷ்மா உள்ள லீடர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார், அதனால அவர் ஏற்கிறாங்க. இந்த வீத லீடர்ஸ்க்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. கட்சியா ஆரம்பிக்காத போது இவ்வளவு கூட்டம், இன்னும் கட்சி ஆரம்பிச்சா என்ன நிலைமைன்றது தமிழ்நாடு மக்கள் உணர்வாங்க. 2031ல 234 தொகுதியிலும் போட்டி போடுவோம். நீங்க பாருங்க, இப்ப இருக்கிற இந்த நடிகர் கூட்டத்தை விட சிறந்த ஒரு அரசியல் இயக்கமா, மக்களுக்கு சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இயக்கமாக அண்ணன் அண்ணாமலை இயக்கம் மாறும்.